ஹலோ சேலம்வாசி மக்களே, நான் உங்கள் சேலம்வாசி விஜய். இன்றைக்கி வந்துட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம சேலத்தில் ஒரு முக்கியமான இடமான சோனா காலேஜ் எதுக்கு வந்திருக்கோம்னா, இப்போ பொதுவாகவே ஒரு பசங்கனாலே ரொம்ப ஜாலியாக இருக்காங்கப்பா, ஒரு மாதிரி என்ன அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு இதெல்லாம் போயிட்டுருக்குல்ல. அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது என்னென்ன எந்தளவுக்கு உண்மைங்கிறது நம்ம பசங்கிட்டே டேரெக்டாக போய் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சோனா காலேஜுக்கே வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம பெண்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு அது உண்மை. இப்போனா மென்னுக்கு ஈக்குவலாக அவங்க கேர்ள்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. அதுவும் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்மளுக்கு தெரியல. இந்த நம்ம கேர்ள்ஸ் டீம் கேட்டுக்கலாம், நம்ம பாய்ஸ் டீம் கேட்டுக்கலாம். அங்கே அடிக்கலாம் போகலாம். இப்போ பசங்கனாலே ரொம்ப ஜாலியாக தான் இருக்காங்க. அவனுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் போயிட்டுருக்குல்ல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே நீங்கள் ஜாலியாக இருக்கீங்களா இல்லை எப்படி? அப்படி கேளு. ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டாஃப்ஸ் அவ்வளோவா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதை தாண்டி வெளியே பப்ளிக்கில் ஜாலியாக தான் வரும். வீட்டில் எப்பயுமே ஜாலி தான். வீட்டிலலாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா ப்ரோ? சப்போர்ட்னா படி சமயம் ஜாலியாகவும் இரு அப்படின்னா. ஓகே ப்ரோ. நீங்கள் ப்ரோ? நான் ஹரி அர்ஜுன் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. ஜாலினா இங்கே எப்பயுமே ஜாலியாக தான் இருக்கும். காலேஜ் லைஃப்பில் இங்கே ஜாலியாக ஃபுல் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் படிக்க வேண்டிய டைமில் கரெக்டாக படிச்சிடணும். அது இல்லைன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, ஜாலி வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் வெளியெல்லாம் பயங்கர இந்த பப்ளிக்லலாம் நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கீங்களா? அது நல்லா ஃப்ரீடமாக தான் ப்ரோ இருப்போம். இல்லை அந்த சொல்லுவாங்கல்ல பசங்க அவனுக்கு என்னப்பா பையன் ஜாலியாக இருக்கான் ப்ரோ, அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படி தெரியும் ப்ரோ. நம்ம லைஃப் எப்படி இது நமக்கு தானே தெரியும். அதான் வெளிலேருந்து பார்க்கும்போது ஜாலியாக தெரியும், ஆனால் உள்ளதான் அந்த கஷ்டமே தெரியும். அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு. ஆனால் கொஞ்சம் கஷ்டமும் இருக்கு. அதெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் வெளியே காட்டினா வாழ முடியாது ப்ரோ. கஷ்டம்லாம் வெளியே காட்டினா வாழ முடியாது. வீட்டில் எப்படி ப்ரோ சப்போர்ட் பண்ணுறாங்களா? வீட்டில் நல்லா சப்போர்ட் ப்ரோ. அப்படி சப்போர்ட் பண்ணுறதால அம்மா பண்ணுறாங்களா அப்பா பண்ணுறாங்க? அப்பா தான் சப்போர்ட்டா? அப்பா தான் ஃபுல் சப்போர்ட். எப்பயுமே அம்மா தான் பசங்களுக்கு செல்லம் தாங்க. அது எப்படி? அப்படின்லாம் இல்லை. எங்கள் வீட்டில் வந்து அம்மாவும் செல்லம் தான், ஆனால் அப்பா தான் நல்லா ஒரு தான் கேர் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா தான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. பொதுவாக பசங்கனாலே ஜாலியாக இருக்கானுங்க. அவனுங்கப்பா நீ ஜாலியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சும்மா டாக்கியாக தான் இருக்குது. பசங்கன்னா ஜாலியாக இருப்பானுங்கப்பா, ஃப்ரீடமாக இருப்பானுங்க அப்படின்னு. அதை பற்றி நீங்கள் என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. பசங்களும் 1000 கஷ்டம் இருக்கு. லவ் பண்ணுற பொண்ணு விட்டு போவோம், வீட்டில் 1000 ப்ராப்ளம் இருக்கும் ப்ரோ. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜாலி இருக்கும். இங்கே வந்தால் இவனுக்கு கூட இருந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க ப்ரோ, இருந்தாலும் இவங்க கூட இருக்க இது கம்ஃபர்ட் வராது. புரியல. யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? பேரண்ட்ஸ் தான். அம்மா தான். ஆமாம் சார். நீங்கள்? நானும் ப்ரோ. நீங்களும் கூட இருந்தால் எந்த கஷ்டம் தெரியாது, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலாம். ஒன்று பின்னாடி போனோம்னா லைஃப் போயிட்டீங்களோ? இவன் தான் இங்கே செமத்தியாக வாங்கியிருக்கிறான். இல்லை பழகப்பட்டிருக்கான். அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடி. சரி சொல்லுங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ, பசங்கள்லாம் ஜாலியாக இருக்காங்களா? சத்தியமாக போய் ப்ரோ. ஏன்னா வீட்டில் போய் காசு ஒவ்வொருத்தனு கேட்கும் போது தான் தெரியும். ட்ரிப்புக்கு போட்டுட்டு இருக்காங்க பிளானு, இன்னும் எவனும் காசு இல்லாமல் அது இல்லாம மச்சான். எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ட்ரிப்பு பிளான் மட்டும் எங்கேயுமே சக்ஸஸ் ஆனதா சரித்திரமே இல்லை. ஓகே ப்ரோ. காசு இல்லை எவனும் வர மாட்டேன்ட்டான். ரெடியாக இருக்கு, எல்லாத்தையும் காசு ரெடி பண்ணியிருக்கோம், ஆனால் டைம் வர மாட்டேங்குது. காசு இருக்கிறப்ப டைம் இல்லை, டைம் வரப்ப காசு இல்லை. ஆனால் நீங்கள் அது நம்ம சொல்கிற மாதிரி பசங்களை ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு ஈஸி இல்லைங்க. அந்த அளவுக்குலாம் ஈஸியாக இல்லை ப்ரோ. கஷ்டம் தான் ப்ரோ. பொண்ணு வேலை வாங்குற வரைக்கும் கஷ்டம் தான் ப்ரோ. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. சோத்துக்கு திண்டாடணும், சம்பாரிச்சு காசை வீட்டுக்கு கொண்டு வந்தால் ரத்த அடிப்படணும். வேலை வாங்கிட்டா தான் ப்ரோ ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகும். அதுக்கு மாதிரி இப்போ நீங்கள் காலேஜ் பசங்க இப்போ ஜாலியாக சொல்லுவாங்க, அவன் என்னப்பா காலேஜில் படிக்கிறான் ஜாலியாக இருப்பான், அந்த மாதிரி இருக்கு. செம்மு 2 அரியர் வச்சுட்டு சுற்றுறோம். எங்க இருந்து ஜாலியாக இருக்கும். நாங்கள் 3 அரியர். நீங்கள் ப்ரோ? நான் ஃபர்ஸ்ட் செம் கிளியர் தான், 2வது செம்ல விழு. நீங்கள் கிளியர் ப்ரோ, எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன ப்ரோ? படிக்கிறதும் படிப்போம் ப்ரோ. இருந்தாலும் இப்போ திடீர்னு இப்போ வேணா பசங்க வெளியே கூப்பிட்றாங்க, லீவுலாம் இல்லை. இப்போ போய் பெத்தவன்ட்ட காசு கேட்க முடியுமா? 500 கொடுக்குறாங்க, பஸ்ஸுக்கு சரியாக போயிடுது, மீதி பெட்ரோலுக்கு போயிடுது. இதுக்கெல்லாம் எங்கே செலவு பண்ணுறது? அவங்ககிட்ட போனால் நாய்ப்படாத மாதிரி கேட்குறாங்க. அவங்க கஷ்டமும் நமக்கு தெரியும், இருந்தாலும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. அதுதான் பசங்களோட இது. பசங்க லைஃப் ரொம்ப கஷ்டம் தான். வேலை கிடைக்கிறதும் கஷ்டம். அதுக்கு மேலே அவன் லைஃப் எப்படி அவனோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி, சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாலியாக இருந்தா பரவாயில்ல. 2 பொண்ணு சுற்றிட்டே இருக்காங்க, அப்போ பார்த்தாலே பின்னாடி கடை வச்சிருக்கான். அவன் கடைக்கு வேண்டான்னு சொன்னால் தேங்க்யூ ப்ரோ. பசங்களுக்கு கஷ்டமும் இருக்கு ப்ரோ. எப்படின்னா பொண்ணுங்க இல்லாத பசங்க ஜாலியாக இருக்காங்க, பொண்ணுங்க இருக்கிற பசங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன கேள்வி கேட்டோம்? வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குதான்னு கேட்டோம்.
இவங்க என்னடான்னா அந்த பொண்ணுங்க விஷயத்திலேயே கஷ்டம் இருக்குதுன்னே சொல்கிறாங்க. வாழ்க்கைனா என்னன்னு தெரியாதாட்டு இருக்குது. பொண்ணுங்க இருக்க பையனா இல்லை பொண்ணுங்க இல்லாத பையனா? இருக்கு ப்ரோ, இல்லாமல் எப்படி ப்ரோ இருக்கும்? இப்போ நீங்கள் கமிட்டடு? நான் கமிட்டட் தான் ப்ரோ. வீட்டில் தெரியாது ப்ரோ. அப்லோட் பண்ண தெரியும்ல? அப்போ வீடியோ போடாதீங்க ப்ரோ, கேன்சல் பண்ணுங்க. வீடியோ கட் பண்ணுமா? 1 செகண்ட் ப்ரோ. ஓ சாரி ப்ரோ, வீடியோ கட் ஆகல. இல்லை சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க? வீட்டில் தெரிஞ்சால் இப்போதைக்கு அதான் சொல்லியிருக்காங்க. அங்கிள் ஆன்ட்டி இங்கே பார்த்துக்கோங்க, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. செட்டில் ஆகிட்டோன்னே சொல்லான் இருக்கேன் ப்ரோ. ஆனால் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா தெரியல. சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அண்ணன் இருக்காங்க, அண்ணா சப்போர்ட். அம்மா அப்பால? அம்மா அப்பாலாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்க, அவங்க மைண்ட் செட் பொறுத்து. சரி, காலேஜ் படிக்கிறீங்க, எப்படி ஜாலியாக இருக்கா? ஜாலியாக தான் இருக்கு. அதாவது கஷ்டங்கள் எதுவும் இருக்குதா? ஜாலியாக ஏதாவது ப்ரோ, காலேஜ்னாலே சைட் அடிக்க தான் மோஸ்ட்டாக வருது. ஜாலியாக தான் இருக்கு. சைட் அடிக்க தான் ஜாலியாக சைட் அடிக்க தான் ஜாலியாக இருக்கான். லவ் பண்ணுறவன் மாட்டிக்கிட்டான். ஆரியர் ப்ரோ? இல்லை ப்ரோ, இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் போகிறேன். இல்லை உங்களுக்கு ஆறு ப்ரோ சொன்னா ஜாலியாக இருந்துட்டு அங்கே பாருங்க உள்ள எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. ஒன்றும் ஜாலியாக இல்லை நீங்கள்? ஜாலியாக இருக்கிறோம் ஒரு சைடு கஷ்டமாக வரும். என்ன ப்ரோ அது கஷ்டங்கள்? பையன் வந்தால் வெளியே போகக்கூடாது, வீட்டில் இருப்பாங்க. இது என்ன ஆப்போசிட்டாக இருக்கே, பொண்ணுங்களை தானே வெளியே போகணும்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான், எங்கள் கதையை கேளுங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான், வீட்டு வெளியே இருக்கணும், வண்டி கொடுக்க மாட்டாங்க. இப்போ பசங்களோட இங்கே ஊர் வந்து சுற்றக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை எங்களுக்கு. வீட்டிலே தான் இருப்பேன், நான் வீட்டிலே தான் இருப்பேன், அவ்வளோதான். அப்புறம் எப்படி ப்ரோ காலேஜ் லைஃப்லாம் எப்படி? காலேஜ் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனால ஜாலியாக இருக்கும். இவங்க இருக்கிறதால ஏதோ போயின்னு. வாங்க ப்ரோ வாங்க. என் பேர் வி கிஷோர். வி கிஷோர். உங்களுக்கு எப்படி ப்ரோ காலேஜ் லைஃப் தான் ஜாலியாக இல்லை வீட்டில் எதுவும்? காலேஜ் லைஃப் தான் ஜாலியாக. வீட்டில் எதுவும் உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் ஃப்ரீடமாக இல்லையா? புரியல. வீட்டில் எதுவும் நீங்கள் ஃப்ரீடமாக இல்லையா? இருக்கிறேன் ஓரளவுக்கு, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு காலேஜில் இருக்கிற அளவுக்கு இல்லை. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் ஜீவா ப்ரோ. ஜீவா. ஓகே ப்ரோ, நீங்கள் இப்போ பொதுவாக சொல்லுவாங்கல்ல பசங்கனாலே ஜாலியாக இருக்காங்க, அவனுக்கு என்னப்பா பையனாக பிறந்துட்டான் ஜாலியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே பசங்க பையனாக பிறந்து ஒரு ஃப்ரீடமாக இருக்கா, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க ப்ரோ? அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு வரைக்கும் ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், எல்லாம் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஆனால் நம்ம இடத்துல இருந்தால் தான் தெரியும் பசங்கன்னா என்ன, எப்படி இருக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும். சொல்கிறவங்க எப்படின்னா சொல்லலாம், ஃபேமிலி இருக்குது, அது இல்லாமல் லவ், அப்பா அம்மாவுக்கு தெரியும் ப்ரோ. அவங்க எதுவும் சொல்லியா ப்ரோ? அவங்க இப்போதைக்கு படிங்க, நானே சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ கூட பாருங்க, படித்தாதான் பொண்ணு அப்படின்றாங்க. வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்களா? சொல்லுங்கள். அப்புறம் ஒரு இடம் உங்களுக்கு பொதுவாக இந்த பப்ளிக்கில் ஒரு மாதிரி ஃப்ரீடமாக நீங்கள் வந்து சுதந்திரமாக இருக்கீங்களா? உங்களால் நினச்சதெல்லாம் பண்ண முடியுதா ப்ரோ? பப்ளிக்கில் பசங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடமாக தான் இருக்க முடியும். மோஸ்ட்டாக பொண்ணுங்களுக்கு அதிகமாக ஃப்ரீடம் இல்லை. போனால் ஒரு இதாக இருக்கணும், இப்போ இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும், ரிலேட்டிவ் என்ன பண்ணிங்களோ அவ்வளோ ஃப்ரீடமாக இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து இப்போ பசங்க லைஃப் வந்து ஜாலிங்கிறீங்களா இல்லை ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறீங்களா? ப்ரோ அது எப்படி சொல்கிறது, ஒரு ஏஜ் வரைக்கும் தான், குறிப்பிட்ட வரைக்கும் ஃபேமிலின்னு வந்துட்டா அதை ஜாலின்ற ஒரு இதையே மறந்துடணும். ஆனால் பொறுப்பு இருக்குதுங்க. பொறுப்பு இருக்குது கண்டிப்பாக, பசங்களாலே பொறுப்பு கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஓகே ப்ரோ, நல்லா இது வரைக்கும் பேசுனது நிறைய பேர் பார்த்தோம், அந்தளவுக்கு யாரும் இந்த அளவுக்கு பொறுப்பை பற்றி யாரும் பேசவே இல்லை ப்ரோ. இப்போ பொதுவாக பசங்கனாலே ஜாலியாக இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி, இப்போ யாரை கேட்டாலும் அவனப்பா பையன், அவனுக்கு என்ன ஜாலியாக இருக்கான், அப்படி ஃப்ரீடமாக இருக்கான், சுதந்திரமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளுக்கு ஜாலி, நம்ம ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கீங்க, காலேஜ் வரீங்க, அவ்வளோதான் ஜாலி, வீட்லேயும் ஜாலி, உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஜாலியாக ஜாலியாக தான் இருக்கணும், வாழ்க்கை ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான் நம்மளுக்கு. ஓகே ப்ரோ, இப்போ காலேஜெலாம் வந்திருக்கீங்க, லவ் கிவ் எதாவது இருக்கா? நம்மளுக்கு அதெல்லாம் எங்கே நம்மளுக்கு வரப்போகுது, அதான் ஜாலியாக இருக்கேங்கிறீங்க, அதனால நம்ம ஜாலியாகவே இருக்கோம். ஓகே ப்ரோ. லவ் வந்துருச்சு வைங்களேன், நம்ம அவங்கள பார்க்கணும், பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நம்ம அங்கே பேசிக்கிட்டே இருப்போம், ஜாலியாக இருக்க முடியாது. நம்ம ஜாலியாக இருக்கணும்னா நம்ம லவ் பண்ணாமல் இருந்தால் போதும். ஓகே ப்ரோ, இப்போ வீட்டில் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? எல்லாருமே அம்மா அப்பா 2 பேரும். உங்களுக்கு வீட்லேயும் ஜாலியாக இருக்கீங்க, வெளியும் ஜாலியாக இருக்கீங்க, பப்ளிக்காகவும் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறீங்க பசங்க? இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமேட்டு வரலாம், வந்தால் பார்த்துக்க வேண்டியதான். ஓகே ப்ரோ, நம்ம இப்போ வந்துட்டு உங்கள் பேர்? லக்ஷிதா. இப்போ வந்துட்டு இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு மென்னுக்கு ஈக்குவலாக வந்து கேர்ள்ஸ் வந்துட்டாங்க, ஃப்ரீடமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்டு தானே, ஃப்ரீடமாக இருக்கீங்களா? அந்த ஃப்ரீடமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ மென்னுக்கு ஈக்குவலாகவே நீங்களும் ஃப்ரீடமாக தான் இருக்கீங்க. மென்னுக்கு ஈக்குவலாக 2 பேருமே ஃப்ரீடமாக தான் இருக்கும். இப்போ வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட்? வீட்டில் சப்போர்ட்டுனா ஃபேமிலியெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நினச்சது உங்களால் பண்ண முடியல, பட் காலேஜ் லைஃப்பில் பண்ண முடியலாலும் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரான பண்ணிடலாம். ஓ, காலேஜில் வந்து ஆனால் பண்ண முடியல. என்ன மாதிரியான விஷயம் தெரிஞ்சுக்கலாம்? பண்ணலாம், பட் பர்சனலாக எதுவும் பண்ண முடியல. பர்சனலாக எதுவும் மீதி எல்லாமே ஜாலி பண்ணுறது. ஓகே ப்ரோ, உங்கள் நேம்?
என் பேர் சேது ப்ரோ. சேது ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு பசங்கனாலே ஜாலியாக இருக்கலாம், பசங்களாக பிறந்தாலே அவனுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கான், ஃப்ரீயாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள்? ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் வேறு அவன் ஃபேமிலி கஷ்டத்தை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எல்லாம் பொண்ணுங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க பசங்களாக இருக்கிறது ஜாலின்னு. ஒரு 20 ஏஜுக்கு மேலே கலந்துட்டாலே டோட்டல் ப்ரெஷரும் நம்ம மேலே வந்துடும். படிக்கலைன்னா அது ஒரு குறை. அப்புறம் வேலைக்கு போகணும், பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுல செத்து சாகணும் ப்ரோ. நாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில ப்ரோ. வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரில. வீட்டில் உங்களுக்கு ஃப்ரீடமாக இருக்கீங்களா? வீட்டில் ஃப்ரீடமாக தான் ப்ரோ இருக்கும். ஆனால் என்ன இப்போ ப்ரெஷர் ஏறி தான் இருக்குது. நீ அரியர் இல்லாமல் வெளியே வரணும், அரியர் இல்லாமல் வெளியே வரணும். டெய்லி காலையில் அலாரம் அடிக்கிற மாதிரி நீ டெய்லி அரியர் இல்லாமல் வெளியே வரணுன்ட்டே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. செத்துப்போ எப்படி இருக்கு? ஃப்ரீடமாக இருக்கீங்களா இல்லை ஒரு மாதிரி கஷ்டம்? இப்போ காலேஜ்னு ஒன்று கல்லூரி ஆண்டு 3 ஆண்டுன்னு போகலான்ட்டு பார்த்தா எங்கே துதிய இன்னும் ஒருமுறை பாடு. கல்லூரி ஆண்டு 3 ஆண்டு, இன்னும் ஒருமுறை பாடு. கல்லூரி ஆண்டு 3 ஆண்டு, ஒருமுறை கல்லூரி ஆண்டு 3 ஆண்டு. அவனை சாங்குன்னு ஆரம்பிச்சு சா வச்சிரும் உன்னை. உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குங்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. என்ன அப்பப்போ ஜாலியாக இருக்கு. எடிட்டிங் முடிஞ்சிச்சு. கிளம்பு 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 கிளம்பு. சேலம் வாசி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேலம் வாசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.